ஆனந்த். சொல்லுங்க மேடம். என்ன ஆனந்த், என்ன பிரச்சனை? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். பிரச்சனை இல்லையா? வேலை செய்யும்போது தான் அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை ஆச்சு? இதுமாரி வேலைக்கு சேர்ந்த 2 வருஷம் ஆகுது. அந்த அக்கா நானும் அப்போ தான் செய்கிறேன் 2 வருஷமாக. இதனால சரி அக்கான்ற முறையில் தான் பழகினே தவிர மற்றபடி வேறு இந்த தப்பான எண்ணத்தின பழகலை. ஸோ இப்போ நீங்கள் அவங்க டச்சில் இல்லை? இருந்தது. அப்போ கூட அங்கே வாங்கும்போது என் நம்பரை வாங்கின்னு போனாங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்யும் போதே வாட்டி இதுமாரி நம்பர் கொடுங்கன்னு. நான் கொடுக்க முடியாது நம்பர், நான் லேடிஸ்க்கு எல்லாம் இருக்கையிலும் கொடுக்க மாட்டாங்க. அந்தமாரி சொன்னேன். எங்கள் வீட்டு ஆளுங்களை மட்டும் தான் இருக்கும் நம்பருன்னு. சரி பரவாயில்லன்னு கொடுங்கன்னு சும்மா ஒரு நம்பர் சொல்லி கொடுத்து என் நம்பர் தான் கொடுத்து அந்தமாரி குதிராத மடப்படமாக வச்சுக்கினாங்க போல். அதுக்கப்புறம் அவன் கடைக்கு போகிறது, இதுமாரி வெளியே போனால் ஃபோன் பண்ணுறது, டீ சாப்பிட. நீங்கள் நம்பர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களா? இப்போ எதுக்காக நம்பர் கொடுத்தீங்க? சரி வற்புறுத்தி கேட்டாங்கல்ல, வேலை இல்லைன்னா அவங்க தான் கம்பேர் பண்ணாங்க. அவங்க தான் கேட்டாங்க. மேடம் சொல்கிறேன் சொல்லு. இந்தமாரி நம்பர் இந்தமாரி கேட்டு இந்தமாரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மேல் கொண்டு இந்தமாரி சும்மா ஃபோன் பண்ணாதீங்கக்கா, இந்தமாரி வீட்டில் திட்டுவாங்க கொள்ளுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அவங்க வயசு என்ன? யார் வயசு மேடம்? அந்த மேடம் வயசு என்ன? அவங்களுக்கு 38 39 இருக்கும் மேடம். 38 வயசா? 42 வயசு ஆகுது. 42 வயசு ஆகுது. உங்களுக்கு 27 வயசு. 27 26. சரி, உங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லாத நேரம் ஏன் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? வந்தாங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்தாங்க. இந்தமாரி எதுக்காக வரணும்? காமிக்க சொன்னாங்க உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு காமிக்க சொன்னாங்க. அது அவங்க இருக்கிற நேரத்தை கூட்டிட்டு வரலாம்ல, அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கலாம்ல. என் கூட ஒர்க் பண்றாங்க அக்கா மாதிரி. அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் அவங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னா ஓகே. அவங்க இல்லாத நேரத்துல எதுக்காக அவங்கள கூட்டிட்டு வரணும்? அது தப்பு தான். ஸோ இது நீங்களாவே பண்றீங்களா இல்ல அவங்க தான் கட்டாயப்படுத்துறாங்களா? இது அவங்க தான் மேடம் பண்ணாங்க. அவங்க தான் கட்டாயப்படுத்துறாங்க. ஸோ இந்த ஜூஸுக்கு டீ சாப்பிட போறோம், ஜூஸ் சாப்பிட போறோம். அதே மாதிரி அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. அம்மா வேலைக்கு போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொன்னாங்களா? இல்லை நீ சாயந்தரம் ஃபோன் பண்ணுறாங்கன்னு வைங்களா, நாளைக்கு எல்லாம் அம்மா வேலைக்கு போவாங்கன்னு கேட்பாங்க. இந்தமாரி போவாங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த சந்தில் வர ஆரம்பித்தாங்க ஒரு கொஞ்ச நாள் அம்மா வேலைக்கு போகிறதுலேருந்து. நான் அப்படி நிறைய தடவை சொல்லிடுறேன். திடீர்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பா யாருனா வருவாங்கக்கா, முனையில் தான் உட்காந்து இருப்பார் எங்கள் அப்பா, கொள்ளுவார். தங்கச்சி கூட வரோம், தங்கச்சி வீட்டுக்கார் கூட வருவார். திடீர்னு பார்த்தேன்னா தப்பாக நினைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? சொல்லுவேன் கண்டிப்பாக. இருந்தாலும் அந்த லேடி வருவாங்க. வந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாரி அவங்க வந்து தண்ணி இந்தமாரி ஒரு பாட்டில் எடுத்து கொடுத்தேன். எங்கள் அப்பா வந்தார் அடுத்த செகண்டு. சரி, உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க? எங்கள் அப்பா வந்தாரா, அந்த அக்கா தண்ணி குச்சினுக்கிறாங்க உள்ள. இந்தமாரி எங்கள் அப்பா பார்த்துருந்தார். யாருன்னு கேட்டார். இதுமாரி கூட வேலை செய்கிறவன்பா, சும்மா வீடு பார்க்க வந்தாங்க, அதான் காமிச்சேன், எவ்வளோ வாடகைன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி கேட்டார். அவர் தான் நேரு பார்த்துட்டாரு, அப்புறம் எப்படி நம்புவார் அவர்? நீங்க விரும்பி தான் பண்றீங்களா இல்ல அவங்க கட்டாயப்படுத்துறாங்களா? இல்லை நான் வேலைக்கு போனாலும் அவங்க ஃபோன் பண்றதுனால தான் மேடம். இந்த ஃபோன் வந்த உடனே ஒரு டார்ச்சரா இருக்குல்ல. அப்ப ஏன் நீங்க அட்டெண்ட் பண்ணலனா கூட 10-15 தடவை பண்ணினேங்கறாங்களா? எதுக்காக? என்ன கேட்பாங்க? அதுதான் நானே நிறைய தடவை சொல்லுவேன். ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, தூங்குனியா, கேட்டியா, இந்த மாதிரி. அதுக்கு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்களே கேட்கறதுக்கு. வேலைக்கு போனியா கொண்டியான்னு கேட்பாங்க. அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்போது கேட்பாங்களா? யாருமா? உங்க வைஃப். நான் ஃபோன்லாம் பண்ண மாட்டேன். இல்ல இப்ப உங்க வைஃப் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்களே, சாப்பிட்டியா, தூங்கினியா, டீ சாப்பிட்டியா, அதெல்லாம். அது மாதிரி உங்க மனைவி உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்போது கேட்டிருக்காங்களா? கிடையாது. அவங்க தான் ஃபோன் கிடையாது இல்லமா. ஏங்க அவங்களுக்கு இப்போ ஃபோன் இல்ல, ஆனா பப்ளிக் கால்ல என்ன பண்றாங்க? பண்ண மாட்டாங்க. எனக்கு பண்ண மாட்டாங்க. பண்ணிட்டலாம். பசங்க தான் கேட்குங்க, சாப்பிட்டியாப்பா, கொண்டியாப்பா. வைஃப் இன்ன வேற கேட்டது இல்ல, லவ் பண்ண டைம்லயும் கேட்டது இல்ல. இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கலன்னா 15 வாட்டி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. ஆனந்த், அவங்க இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கல்ல உங்களுக்கு, உங்களை ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம். சரி சொன்னா திடீர்னு நம்மள எதனா தப்பா நினைப்பாங்க. நீ சொன்னா யார் தப்பு நினைப்பா? யாரும் தப்பு நினைக்க மாட்டாங்க. இப்ப நீங்க சேர்றதுதான் தப்பு. இதே இது அவங்க டார்ச்சர் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன் மேடம். இதே மாதிரி இது மேல பண்றது தப்புக்கா, கொல்றது, நான் இது மாரி பண்ணிருந்தேன்னா அவங்க வீட்டுக்காரர்களை சொல்றேன், இல்ல அவங்க பொண்ணுகளை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அதை நம்பவே மாட்டாங்க கேட்டா.